உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ பார்வதிக்கு என்னால அநியாயம் நடந்துருச்சு. பார்வதிக்கு நான் இப்ப நியாயம் பண்ணுவேன். ஐஸ்வர்யா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிட்டனே. பார்வதிக்கு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ஐஸ்வர்யா அம்மா இங்க வரமாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்தாங்கண்ணா. என்னம்மா அது? பார்வதி அக்கா கொடுக்க சொன்னாங்க. பார்வதி அக்காவா? பார்வதி எங்க? எனக்கு தெரியாது. என்னன்னு தெரியலையே. சின்னையாக்கு பார்வதி எழுதி கொள்வது. எப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நியாயம் பண்றேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் செத்துட்டேன். அம்மா, ஐயா, பெரிய ஐயா, நான் எல்லாரும் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நீங்க உங்க மனசை மாத்திக்காம பிடிவாதமா இருக்கீங்க. அம்மாவோட நிம்மதியும் சந்தோஷமும் திரும்பி வரணும்னா நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சின்னையா. அதனால உங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்காம இந்த வீட்டு விட்டு போற சின்னையா. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சு ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சா நான் உங்க எதிரில் வருவேன். இல்ல நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். நான் உன்கிட்டயே வந்துடுறேம்மா, என்ன கூப்பிட்டுக்கம்மா. பார்வதி, என்னால உனக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்துக்கு இத நஷ்ட ஈடா எடுத்துக்கோ. வேண்டான்னு சொல்லாம டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. நீ இதை ஏத்துக்கிட்டா அருணால ரணமாகி இருக்கிற என் மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் sign it. மேடம், இங்க ஒரு சைன் பண்ணுங்க மேடம். வாங்கி சைன் பண்ணு. எதுக்காக தயங்குற? அம்மா, அருண் திரும்ப வந்ததை நினைச்சு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். ஆனா உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே, என்னாச்சுமா? 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்ட. துப்பாக்கி முனையில உயிரை கொடுக்கவும் நீ துணிஞ்ச. இப்ப எப்படி திடீர்னு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ற? உன்னை எப்படி நம்புறது? அகிலா, அவன் தான் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றான்ல. இதுக்கப்புறமும் இவன் மேல சந்தேகப்பட்டா எப்படி? இவன் மணிக்கு ஒரு தடவை முடிவை மாத்திக்கிறவங்க.
என்ன காரணத்துக்காக இவன் முடிவை மாத்திக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லு, உன்னோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? யார் காரணம்? காலையில என்கிட்ட தூரமா போகணும்னு சொன்னா, ஆனா இப்படி தூரமா போவான்னு நான் நினைக்கல. டேய் அருண், பார்வதிக்கு ஃபோன் பண்றா. ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். டாட், லைன் போகல டாட். ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஆதி, எஸ். உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அம்மா, பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்களா? ஆதி, சீக்கிரம் கிளம்பு. சரி. அகிலா, நீ இங்கே இரு, நாங்க போய் பார்த்துட்டு ஃபோன் பண்றோம். வரோம் மேடம். வர்றோம் மேடம். என்னாச்சு ஆதி? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆதி தயங்குறத பார்த்தா இந்த சமையல்காரி கதை முடிஞ்சிருச்சு போல இருக்கு. கொசு தொல்லை ஒழிஞ்சது. ப்ரோ, நீ இப்படி சைலண்டா இருக்கிறத பார்த்தா எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. சொல்லு ப்ரோ, டாக்டர் என்ன சொன்னாரு? பார்வதி எப்படி இருக்கா? டேய், பார்வதியோட இந்த நிலைமைக்கு நீ தான்டா காரணம். அப்பா பார்வதி. ஆமா ப்ரோ, நான் தான் காரணம். பார்வதி இந்த நிலைமைக்கு வர நான் தான் காரணம். பார்வதி, என்ன மன்னிச்சிரு பார்வதி. இப்ப அழுது புலம்பி என்ன பண்றது? பை பேட் லக் அந்த பொண்ணோட blood group B நெகட்டிவ். இட் இஸ் a very rare group. எப்படியாவது சீக்கிரம் B நெகட்டிவ் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.